நாளும் நல்லவை சிந்தனை துளிகள். இன்றைய சிந்தனை உமையாக்களின் ஆட்சியின் 6வது தொகுப்பு. இன்றைய தொகுப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு சரியான விடையை கூறும் நபர்களில் ஒருவருக்கு 100 ரூபாய் ரீலோட் வழங்கப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கர்பலாவின் அடுத்த பகுதி. முஹர்ரம் 10ஆம் நாள் ஹுசைனுக்கு எதிரான உமையாக்களின் அழுத்தம் அதிகரித்தது. ஒரு பக்கம் இமாம் ஹுசைனின் யுத்த பயிற்சி கூட இல்லாத சிறுபடையும், மறுபுறம் இராணுவ பயிற்சி பெற்ற கணிசமான அளவிலான உமையா படையினரும் கர்பலா பாலையில் சமபலமற்ற நிலையில் மோதிக் கொண்டனர். இந்த யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவின் படையினருக்கு தமது உயிர்களை தியாகம் செய்வதை விட வேறொரு தெரிவும் அங்கிருக்கவில்லை. கொலை வெறியலுகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவின் தலையை வேறாக துண்டித்தனர். தலையற்ற முண்டத்தை, உடலை, அதன் மேலால் குதிரை படையை அங்குமிங்குமாக செல்லவிட்டு உருக்குலைத்தனர். எஞ்சியோர் கொடூரமான வன்முறைகளுக்கும் அவமானங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டனர். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் அணியில் இருந்த ஆண் மக்களை கொன்றொழித்தனர். இச்சம்பவம் கர்பலா மைதானத்தில் மட்டுமின்றி இஸ்லாமிய வரலாற்றில் கரை படிந்த ஓர் அத்தியாயத்தையே தோற்றுவிட்டது. கண்களை குளமாக்கும் இக்கொடூர நிகழ்வில் காய்ச்சல் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் இளவல் அலி மாத்திரமே உயிர் தப்பினார். இவர் பிற்காலத்தில் ஜைனுல் ஆப்தீன் எனும் பெயரில் மக்கள் மத்தியில் அறிமுகம் பெற்றார். உள்ளத்தை உறுத்தும் இத்துயர கர்பலா நிகழ்வு முஸ்லிம் உலகின் அத்திவாரத்தையே பலமாக ஆட்டம் காண செய்தது மட்டுமின்றி கடந்த 14 நூற்றாண்டுகளாக இப்பயங்கர சம்பவத்தின் நினைவுகள் இஸ்லாமிய வரலாற்றினை கரைபடிய செய்யும் வகையில் நிழலாய் தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கின்றது. இதனையே பேராசிரியர் ஹிட்டி கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சிந்திய இரத்தம் தான் ஷியாக்களின் தோற்றத்துக்கான வித்தாக அமைந்தது என குறிப்பிடுகிறார். கர்பலாவில் உமையாக்கள் இழைத்த கொடூரங்கள் தாம் பின்னாளில் உமையாக்களின் வீழ்ச்சிக்கும் காரணமாய் அமைந்தது. கர்பலாவின் கொடூரம் பல யுகங்கள் கடந்த நிலையிலும் பல தேசங்களிலும் கவலையோடு நினைவுபடுத்தப்படும் ஓர் அம்சமாக திகழ்கின்றது. ஹிஜ்ரி 61 இடம்பெற்ற இந்த யுத்தத்தின் போது துண்டிக்கப்பட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் தலை கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எஞ்சியோர் டமஸ்கஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் தலையுடன் இது கண்டு அதிர்ந்த யசீத் கண்ணீர் சிந்தியவராக, நான் இவ்வாறு செய்யுமாறு உத்தரவிடவில்லை, இதற்கு துணை செய்த உபைதுல்லாவுக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என கூறினார். இத்தோடு நில்லாது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி தன்னோடு சில நாட்கள் தங்கச் செய்து தனது அனுதாபத்தையும் வெளிப்படுத்தி பல நன்கொடைகளையும் கொடுத்து அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார் யசீத். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இன்றைய கேள்வி, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரான உமையாக்களின் அழுத்தம் எந்த நாளிலிருந்து அதிகரித்தது? இன்றைய கேள்வி, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரான உமையாக்களின் அழுத்தம் எந்த நாளிலிருந்து அதிகரித்தது என்றதுதான் கேள்வி. இதற்கான விடையை கீழ்காணும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு 072280481 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அல்லது கமெண்ட் பகுதியில் உங்களுடைய விடைகளை அனுப்பி வைக்கலாம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. தொகுப்பு அப்துர் ரஹ்மான் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரிய.